ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபி பார்க்க போகிறோம். UNIT-3 இது உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு வருது. குவார்ட்டர்லிக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு நம்ம எக்ஸசைஸ் போயிடலாம். ஏம்பா பாஸ்கர், பாத்திய பாடத்தை சொல்லு, தூக்கம் வருது இல்லை? இன்றைக்கி நாம் ஜியாகிரஃபியில் புவியியல் இதில் UNIT-3 பார்க்க போகிறோம். அட்மாஸ்ஃபியர்ன்றது வளிமண்டலம் அப்படின்வாங்க. அட்மாஸ்ஃபியர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய எர்த்துக்கு. நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். அட்மாஸ்ஃபியர்ன்றது வளிமண்டலம் அப்படின்வாங்க தமிழில். நம்மளுடைய பூமி பார்த்திங்கன்னா எர்த் இஸ் சரௌண்டட் பை ஏர். காற்று தான் முக்கியம். ஏர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. தட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் காற்று ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அட்மாஸ்ஃபியர் நம்ம எர்த் எப்படி இருக்குன்னா, மேலே ஒரு லேயர் மாதிரி, ஒரு பிளாங்கெட் மாதிரி ஏர் ஃபுல்லாக நம்மளை சரௌண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த எர்த்துக்கு. இந்த லேயரை தான் நம்ம அட்மாஸ்ஃபியர் அப்படின்றோம், வளிமண்டலம் அப்படின்றோம். இந்த அட்மாஸ்ஃபியரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்டெய்ன்ஸ் கேஸஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர்னால் ஈரப்பதம், பலவிதமான வாயுகள், அப்புறம் இந்த துகள்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அட்மாஸ்ஃபியர். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரொபோர்ஷனில் இருக்கும். வேறு அளவில் இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஈரப்பதம்னு சொன்னோம் இல்லையா, அந்த வாட்டர் வேப்பர் தட் ப்ரெடிக்ட்ஸ் த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன், வெதர் கண்டிஷன்ஸை அதுதான் ப்ரெடிக்ட் பண்ணுது. பின்னாடி போக நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஓசோன் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு, நிறைய அந்த ஏர்த்தில் இருக்கிற அந்த பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆகிட்டு வருது, இதாக போகுது நிறையா பார்த்துருப்பீங்க, நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஓசோன்றது கண்டெய்ன்ஸ் த 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அதாவது 3 விதமான ஆக்சிஜனுடைய அணுக்கள் சேர்ந்தது தான் ஓசோன் அப்படின்வாங்க. இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த ஓசோன் தட் ப்ரொடெக்ட்ஸ் த எர்த் ஃப்ரம் த அல்ட்ராவயலட் ரேஸ். இந்த சன்லேருந்து வர அல்ட்ராவயலட் ரேஸ் இருக்குல்ல, புற ஊதா கதிர்னுவாங்க. அது டைரெக்டாக நம்ம மேலே பட்டுச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய ஸ்கின் டிசீஸு, எக்கச்சக்கமானது டைரெக்டாக பட முடியாது, அவ்வளோ இதாக இருக்கும் அது. அதுக்காக தான் மேலே ஒரு லேயர் மாதிரி இந்த ஓசோன் இருக்குது. இது அந்த டைரெக்டாக எர்த்தில் அந்த அல்ட்ராவயலட் ரேஸ் படாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. நேச்சர் பார்த்திங்களா எவ்வளோ நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. நம்ம இது உள்ளே படித்தா தான் அதோடைய பியூட்டியே நம்மளுக்கு புரியும். நெக்ஸ்ட் வில் see the structure of atmosphere. இந்த அட்மாஸ்ஃபியரில் 5 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று ட்ரோபோஸ்ஃபியர், நெக்ஸ்ட் 2 இஸ் ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், நம்பர் 3 மெசோஸ்ஃபியர், நம்பர் 4 தெர்மோஸ்ஃபியர், நம்பர் 5 இஸ் எக்ஸாஸ்ஃபியர். இந்த ட்ரோபோஸ்ஃபியர்ன்றது வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அது அட்மாஸ்ஃபியரில் உள்ள லோவஸ்ட் லேயர் ஆஃப் அட்மாஸ்ஃபியர், அதுதான் ட்ரோபோஸ்ஃபியர்னுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், தமிழில் அடுக்கு மண்டலம் சொல்லலாம். இது இந்த ட்ரோபோஸ்ஃபியருக்கு ஜஸ்ட் மேலே இருக்கும். இட் லைஸ் அபவ் த ட்ரோபோஸ்ஃபியர். நம்பர் 3 மெசோஸ்ஃபியர். இந்த மெசோஸ்ஃபியருக்கு தமிழில் இடைக்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் தெர்மோஸ்ஃபியர். இந்த தெர்மோஸ்ஃபியர்னால் தமிழில் வெப்ப வளிமண்டலம் சொல்லலாம். தட் எக்ஸிஸ்ட் அபவ் த மெசோஸ்ஃபியர். ஒன்று மேலே அப்படியே அடுக்கடுக்காக தான் இருக்கும். Next, the uppermost layer of atmosphere is exosphere. இதுதான் டாப்பில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள 5 இதையும் பார்த்துருவோம். ட்ரோபோஸ்ஃபியர், ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், மெசோஸ்ஃபியர், தெர்மோஸ்ஃபியர் அண்ட் எக்ஸோஸ்ஃபியர். நெக்ஸ்ட்டு வெதர் அண்ட் கிளைமேட். இந்த வெதர் அண்ட் கிளைமேட் நம்ம உள்ள எக்ஸசைஸில் போகும்போது பார்த்துக்கலாம். அடுத்தது ஆல்டிடியூட் உயரம் சொல்லுவாங்கள்ல. இப்போ மழை ரொம்ப உயரத்தில் ஏறினீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை, மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். இதை பற்றிலாம் நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும்போது அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் விண்டுனா காற்று இல்லாமையா. ஸோ விண்டில் பார்த்தீங்கன்னா அது டைப்ஸ் ஆஃப் விண்ட் இருக்குது. பிளானட்டரி விண்ட், பீரியாடிக் விண்ட், வேரியபிள் விண்ட் அண்ட் லோக்கல் விண்ட். இது ஒவ்வொன்றிலையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது நம்ம உள்ள எக்ஸசைஸ் பார்க்கும்போதே இதெல்லாம் உங்களுக்கு டைப்ஸ்லாம் அப்போயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதில் நெக்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. சைக்ளோன், புயல். காற்றுன்னு வந்தாலே அடுத்தது புயல் தானே இல்லையா. சைக்ளோன், டைஃபூன், ஹரிக்கேன், இதுக்கு பல பேர் இருக்குது. சூறாவளி. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸசைஸ்லேயே பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது க்ளவுட்ஸ், மேகங்கள். மேகம் இருந்தால் தான் அந்த வெதர் கண்டிஷன், மழை பெய்யுறது எல்லாமே மேகத்தை பொறுத்து தான் இருக்குது இல்லையா. மேகத்தை பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸில் there are 3 டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ். ஹை க்ளவுட்ஸ், மிடில் க்ளவுட்ஸ் அண்ட் லோ க்ளவுட்ஸ். இதை கூட நம்ம எக்ஸசைஸ்லேயே பார்த்துடலாம். இந்த க்ளவுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வருது ஸ்னோ இல்லையா, பனி. மழை பெஞ்ச பிறகு அதுதான் நடக்குது. அடுத்தது ஹெயில் ஸ்டாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. இந்த பனிமழை கட்டி ஐஸாக விடும். அது ரொம்ப ரேராக நடக்கும் நம்ம ஊர்லலாம். நார்த்தில் நிறையா நடக்கும். இதெல்லாம் நம்ம உள்ளே படுத்துக்கலாம். அடுத்தது ரெயின், மழை.
மேகம் வந்துருச்சு, காற்று வந்துருச்சு, மேகம் வந்துருச்சு, அடுத்தது மழை தான் நிச்சயம் உங்களுக்கு. மழையில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பலவிதமான மழைகள் இருக்குது. கன்வென்ஷனல் ரெயின்ஸ், ஃப்ரண்டல் ஆர் சைக்ளோனிக் ரெயின், ஓரோகிராஃபிக் ரெயின் அப்படின்னு இருக்குது. கன்வென்ஷனல் ரெயின் அப்படின்னா வெப்பசலன மழை அப்படின்வாங்க, புரியுதா? அடுத்தது சைக்ளோனிக் ரெயின்னா சூறாவளி அடித்து மழை பெய்யுது. ஓரோகிராஃபிக் அப்படின்னா நிலவியல், வெப்ப நிலவியல் மழை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அந்த மேகத்தோடு சேர்ந்தது தான் ஈரப்பதம், ஹியூமிடிட்டி அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் சொல்ல ரொம்ப ஹியூமிடாக இருக்குது பையனுக்கு அப்படின்னு வெயில் காலத்தில் கூட. அதாவது வெயிலும் அடிக்கும், காற்று இருக்காது, ஆனால் அப்படியே வேர்த்து ஊற்றும், நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி இருக்கும். அது அதிகமாக ஈரப்பதம் போகிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இது. அது நம்ம உள்ள எக்ஸசைஸில் படிப்போம், ஹியூமிடிட்டிலாம் எல்லாமே வந்துடும் அதில். ஸோ இதுதான் இன்னைக்கு அட்மாஸ்ஃபியர்னால் இவ்வளோ தான் இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அட்மாஸ்ஃபியரில் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் பார்த்துட்டோம், வெதர் அண்ட் கிளைமேட்டு, ஈரப்பதம், ஹியூமிடிட்டி, க்ளவுட்ஸு, விண்டு, ரெயின், சைக்ளோனிக் ரெயின் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக எக்ஸசைஸுக்கு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை, இந்த சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டராக இருக்கும், அதனால் உங்களுக்கு நான் 2 பார்ட்டாக கொடுக்க போகிறோம், பார்ட் ஏ பார்ட் பின்ட்டு. இந்த இன்ட்ரடக்ஷனும் இது கூட கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சரை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்ட்டு நெக்ஸ்ட் டே வீடியோவில் வந்து உங்களுக்கு மீதி எக்ஸசைஸ்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டாக வில் கோ டு த எக்ஸசைஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கம் போல் நம்ம ரிவர்ஸில் போவோம். இப்போ வந்து நம்ம பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். உங்களோட எக்ஸசைஸில் பார்ட் 6. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர். பேஜ் நம்பர் 180 எடுங்க. பேஜ் 180ல் ரைட் ஹேண்ட் சைடில் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர்னு இருக்குது பாருங்கள். த அட்மாஸ்ஃபியரிக் லேயர்ஸ் ஆர் ட்ரோபோஸ்ஃபியர், ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், தெர்மோஸ்ஃபியர், மெசோஸ்ஃபியர் அண்ட் எக்ஸாஸ்ஃபியர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்ஃபியர் பார்ப்போம். The lowest layer of the atmosphere is the troposphere. Troposphere தான் the lowest layer. அதாவது ஏர்த்துக்கு இந்த அட்மாஸ்ஃபியர் இருக்குல்ல, அந்த blanket of air, அதுக்கு மேலே இருக்கிறது இமீடியட்டாக the troposphere. The lowest layer of the atmosphere is called troposphere. இந்த லேயரில் தான் நீங்கள் பேஜ் நம்பர் 181ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் வெதர் ஃபெனோமினன் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் லேயர். வெதர் சேஞ்சஸ் எல்லாமே இந்த லேயரில் தானே இருக்குது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் the weather making layer அப்படின்னு சொல்கிறாங்க, weather making layer. So second is stratosphere. Stratosphere lies above the troposphere. இந்த stratosphere தான் this layer is the concentration of ozone molecules. ஓசோனை பற்றி ஆல்ரெடி சொன்னேன் இல்லை நான் உங்களுக்கு, என்னுடைய இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன். ஆக்சிஜனுடைய 3 அணுக்கள் சேர்ந்தது தான் இந்த ஓசோன்னுவாங்க. எதுக்கு ஓசோன்? The ozone is the main that protects the earth from the ultraviolet rays from the sun. Okay? In the stratosphere, this layer is the concentration of ozone molecules. It is also referred as ozonosphere. So stratosphere இதை எழுதிங்க. நீங்கள் stratosphere lies above the troposphere. அதை எழுதிட்டு இதை எழுதுங்க. This layer is the concentration of the ozone molecules and it is also referred as ozonosphere. Third is mesosphere. The mesosphere extends between 50 kilometers to 80 kilometers. இங்கே the most of the meteorsனால் நான் சொன்னேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்களா, விண்கற்கள் அப்படின்வாங்க. நீங்கள் எப்போயாவது ஓப்பன் ஸ்கைஸில் இல்லை நைட் டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ஸ்னுவாங்க, அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி அப்படியே வரும், மேலேருந்து அப்படியே எங்கேயோ கீழே விழுற மாதிரியே வந்துட்டுருக்கும். அது எப்படின்னா நம்ம தெரிஞ்ச 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 9 planets, அது போக நிறைய கிரகங்கள் அந்த மாதிரி இருக்குது, நிறைய பிளானட்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியாததெல்லாம். அதில் இந்த மாதிரி உடஞ்சி நெருப்பில் சதறி ஒரு கல் மாதிரி எரிஞ்சிக்கிட்டு வரும். எதுவுமே நம்ம ஏர்த் இங்கே வந்து விழாது, மேலேயே எரிஞ்சிடும் அது. ஆனால் அது மேலே நம்ம பார்க்கலாம், அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ்னுவாங்க, மீட்டியார்ஸ்னுவாங்க, அதை விண்கற்கள் தமிழில் சொல்லுவாங்க. அது அப்படியே ஒரு நிறையா தடவை நீங்கள் நைட்டில் பார்க்கலாம், என்ன அது ஏரோப்ளைன் மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம், ஆனால் அப்படியே கீழே வந்து விழுற மாதிரி இருக்கும் விண்கற்கள். அதுதான் இதில் போட்டிருக்கு பாருங்கள். The most of the meteors nearing the earth get burned here. அந்த ஏர்த்துக்கு வரும்போது அந்த மெசோஸ்ஃபியர்லேயே அது வந்து எரிஞ்சிடும். கீழே வரும்போது ஆஷ் நம்மளுக்கு தெரியவே தெரியாது எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் மெசோஸ்ஃபியர். ஸோ மெசோஸ்ஃபியருக்கு வந்து அந்த மெசோஸ்ஃபியர் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் 50 kilometers to 80 kilometers. அதை மார்க் பண்ணிவிட்டு the most of the meteors nearing the earth get burned here, அதையும் எழுதிங்க. The fourth one is thermosphere. The thermosphere exists above the mesosphere. மெசோஸ்பியருக்கு ஜஸ்ட் மேலே இருக்கிறது தெர்மோஸ்பியர். இந்த தெர்மோஸ்பியர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, the radio waves transmitted from the earth are reflected back to the earth from this layer.
நம்ம இந்த ரேடியோலாம் இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்களே எப்படி த்ரூ வேவ்ஸ் தானே, ரேடியோ வேவ்ஸ், அது மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். இந்த வேவ்ஸ் மேலே போயிட்டு அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரேடியோ வேவ்ஸுக்கு இது. ஸோ அதையும் எழுதிடுங்க. நீங்கள் இந்த தெர்மோஸ்ஃபியரில் மேலே இந்த தெர்மோஸ்ஃபியர் எக்ஸிஸ்ட் அபவ் த மெசோஸ்பியர்னு எழுதிட்டு கீழே வந்து the radio waves transmitted from the earth or reflected back to the earth from this layer. அடுத்தது exosphere. Exosphere is the uppermost layer of the atmosphere. அது வரைக்கும் மார்க் பண்ணிங்க. இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் கொஸ்டின், மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த climate. இது பேஜ் நம்பர் 181. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த வெதர் அண்ட் த climate. எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் இந்த வெதரையும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது? த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வேட்டார். ஈக்வேட்டர்னா பூமத்திய ரேகை. இந்த பூமத்திய ரேகையிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். செகண்ட், ஆல்டிடியூட், உயரம், சி லெவல்லேருந்து மேலே. தேர்டு, நியர்னஸ் டு த சி, இந்த கடலோர பகுதிகள்னு வாங்கல அது. ஃபோர்த்து, நேச்சர் ஆஃப் த ப்ரிவைலிங் விண்டு, காற்றின் திசையை பொறுத்து இருக்குது. நாலாவது, மவுண்டன் பேரியர். இப்போ பெரிய ஹிமாலயாஸ் இருக்குது, அந்த சைடு இருக்குது ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். இந்த சைடு காற்று அடித்தா நம்மளுக்கு வந்து அரணாகவும் இருக்குது, அது வந்து ஷெல்டராகவும் இருக்கும். தேர்டு, க்ளவுட் கவர், இந்த க்ளவுடோடைய ஃபார்மேஷனை பொறுத்து இருக்குது, அது இன்னும் நீங்கள் உள்ளே போகும்போது படிக்கலாம். அடுத்தது ஓஷன் கரண்ட்ஸ், கடலின் அந்த இது சுழிகள். லாஸ்ட்டு, நேச்சுரல் வெஜிடேஷன், மரங்கள், இயற்கை வளங்களை பொறுத்து இருக்குது. ஸோ இதுக்கு பார்ட் 3ல செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த வெதர் அண்ட் த கிளைமேட், அதை அப்படியே எழுதிடுங்க. Now we'll move on to the third question. How are clouds classified? Explain them. அப்படின்னு கேட்டுக்குது பேஜ் நம்பர் 186. Clouds are classified into 3. High clouds, middle clouds and low clouds. 3 கிளாசிஃபிகேஷன். இதில் ஹை clouds என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறையா கிளாசிஃபிகேஷன் இருக்குது. சைரஸ், ஃபர்ஸ்ட் சைரஸ். த சைரஸ் clouds என்னன்னு பார்த்தீங்கன்னா that detached clouds in the form of white, delicate, fibrous, silky filaments formed at the high sky are called cirrus clouds. நீங்கள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹை cloudsன்னு போட்டு அது கீழே சப்டிவிஷன் சைரஸ்ன்னு போட்டுங்க. Cirrus clouds are high clouds. These clouds have ice crystals and are dry and do not give rainfall அப்படின்னு எழுதிங்க. செகண்ட், இது வந்து சிரோ கியூமுலஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது சைரஸ், செகண்டு சிரோ கியூமுலஸ். The white patched sheet or layer like clouds composed of ice crystals. இதில் வந்து இந்த clouds ஃபார்மேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொரு clouds ஃபார்மேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் என்னுடைய பர்சனல் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு nearly 13 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது என்கிட்ட. இந்த க்ளவுட்ஸை ஒவ்வொரு நேரத்துலையும் அதை வந்து நான் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன். மூட்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். விதமாக எடுத்திருப்பேன். ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒரு க்ளவுட், இந்த மழைக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், மழைக்கு பின்னாடி இருக்கும், நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும், சில நேரத்தில் ஈவினிங் சன்செட்டில் அட்டகாசமான கலராக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்களா நீங்கள் இந்த பெண் குதிரை வால் மாதிரின்னு சொன்னேன், இந்த மேர் ஸ்டைல்ட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மார்னிங் சன்ரைஸில் அதை விட சொல்லவே வேணாம். சீயில் இப்போ பீச்சில் போய் நின்று எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி கலராக இருக்கும் ஸ்கை. ஈவினிங் டைமில் ஒரு ஸ்கையாக இருக்கும். இன்னொன்று டிசைனாக வரும். இந்த க்ளவுட்ஸை நீங்கள் ஒரு தடவை வானத்தை உட்காந்து பாருங்கள், யூ வில் என்ஜாய் இட். டிஃப்ரெண்ட் க்ளவுட் ஃபார்மேஷன். ஒரு செகண்ட் அந்த ஃபார்மேஷன் அப்படியே மாறும். சில அனிமல் ஃபிகர் மாதிரி வரும். நம்மளுடைய கண்ணுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மழைக்கு முன்னாடி எப்படி இருக்கும், எப்படி காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும். ரொம்ப ஹை க்ளவுட்ஸ் இருந்தால் மழையே வராது. இதை வச்சு தான் இந்த இது சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் சைரஸ், செகண்ட் இஸ் சிரோக்யூமுலஸ். சிரோக்யூமுலஸ் இஸ் ஒயிட் பேட்ச்ட் ஷீட் ஆர் லேயர் லைக் க்ளவுட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். தேர்ட் எழுதிங்க சிரோஸ்ட்ராட்டஸ், ஸ்மூத் மில்கி டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டிஷ் க்ளவுட்ஸ். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஸ்மூத் மில்கி டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டிஷ் க்ளவுட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைனி ஐஸ் கிறிஸ்டல்ஸ். இது வந்து ஹை க்ளவுட்ஸில் உள்ள 3 கிளாசிஃபிகேஷன். சைரஸ், சிரோக்யூமுலஸ் அண்ட் சிரோஸ்ட்ராட்டஸ். செகண்ட் இப்போ மிடில் க்ளவுட்ஸ் பார்ப்போம். இந்த மெயின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் க்ளவுட்ஸ் மிடில் க்ளவுட்ஸ். மிடில் க்ளவுட்ஸ் வந்து ஆல்டோஸ்ட்ராட்டஸ். த ஆல்டோஸ்ட்ராட்டஸ் த ஷீட்ஸ் ஆஃப் கிரே ஆர் ப்ளூ, அந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்கும், கிரேயிஷ் ப்ளூவாக இருக்கும். இது வந்து திஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் frozen water droplets. ஓகேவா? ஸோ the altostratusல வந்து the gray or blue clouds which consist of the frozen water droplets. அதை எழுதிங்க. நெக்ஸ்ட் altocumulus. Clouds are called as sheep clouds or woolpack clouds. அதை எழுதிங்க. தேர்ட் வந்து nimbostratus. The nimbostratus, these clouds are dark color, very close to the ground. அப்படியே நம்ம தலைக்கு மேலே இறங்கி வர மாதிரி இருக்கும்.
surface associated with the rain, snow or sleet. அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், ரொம்ப கீழே இறங்கி வரும். டார்க் கலர் க்ளவுட்ஸ் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். ஸோ மிடில் க்ளவுட்ஸில் இது 3 கிளாசிஃபிகேஷன்: ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ கியூமுலஸ் அண்ட் நிம்போ ஸ்ட்ராட்டஸ். இப்போது லோ க்ளவுட்ஸ். லோ க்ளவுட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 இருக்குது. ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ். ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ் clouds are associated with fair or clear weather. Next, stratus, the dense low-lying fog like clouds associated with rain or snow. The third one is cumulus, the dome shape with the flat base often resembling the cauliflower மாதிரி இருக்கும். அப்படி டூம் ஷேப்பில் அந்த மாதிரி ஒரு க்ளவுட்ஸ் அப்படியே ஒரு எரிமலை வெடிக்கிற நிறையா இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் என்கிட்ட இருக்குது நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, எரிமலை வெடிக்கிற மாதிரி இருக்கும். நான் முடிஞ்ச என் ஃபோட்டோஸை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அந்த காலிஃப்ளவர் associated with the fair weather. The fourth one is cumulonimbus, fluffy, thick, towering thunderstorm clouds capable of producing heavy rains. அந்த மழை வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும். அந்த க்ளவுட்ஸ் அப்படியே நம்ம மேலே விழுற மாதிரி இருக்கும், திக்காக அப்படியே வரும், ஃப்ளஃபியாக ஒரு மாதிரி அப்படியே நுரத்தள்ள மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த க்ளவுட்ஸ் தான் ஹெவி ரெயின்ஸுக்கு நம்மளுக்கே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு க்ளவுட்ஸையும் நம்ம ரசிக்கலாம். ஸோ கியூமுலோனிம்பஸ். இந்த லோ க்ளவுட்ஸில் வந்து ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ், ஸ்ட்ராட்டஸ், கியூமுலஸ் அண்ட் கியூமுலஸ் நிம்பஸ். இதை எழுதிடுங்க. ஓகேவா? ஆர் யூ கிளியர் நவ்? யூ ஹேவ் எனி டவுட்? நோ? ஓகே, குட். நவ் வில் கோ ஆன் டு த ஃபோர்த் கொஸ்டின். இப்போ வந்து ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். ஹவ் ஆர் சைக்ளோன்ஸ் ஃபார்ம்ட்? ஹவ் ஆர் தே கிளாசிஃபைட்? பேஜ் நம்பர் 185 எடுங்க. 185ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். த வேரியபிள் விண்ட் சைக்ளோன் அப்படின்னு இருக்குது. சைக்ளோன்ஸ் ஆர் சென்டர்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் where wind from the surrounding high pressure area coverage towards the center in a spiral form. அந்த சென்டரில் ஸ்பைரல் ஃபார்ம் மாதிரி ஒரு சுழற்சி உருவாகும். இதுதான் சைக்ளோன். இப்போ வாட் ஆர் த டைப்ஸ்? The cyclones can be classified into tropical cyclones, temperate cyclones and extratropical cyclones. ஸோ நம்ம tropical cyclonesனால் என்னன்னு பார்ப்போம். The tropical cyclones often cause heavy loss of life and property on the coast and become weak after reaching the land masses. பயங்கரமாக அடிக்கும் சைக்ளோனை, அடித்து ஹெவி லாஸ் ஆஃப் லைஃப் இருக்கும், எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு அது அந்த லேண்ட் மாஸ் கரையில் வந்து இதாகும் போது வீக் ஆகிடும். ஸோ இதான் வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் டெம்பரேட் சைக்ளோன். வாட் இஸ் டெம்பரேட் சைக்ளோன்? The temperate cyclones do not become weak like tropical cyclones on reaching the land. இது லேண்டை ரீச் ஆனால் கூட வீக் ஆகாது இந்த டெம்பரேட் சைக்ளோன். மூணாவது த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன். த எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ப்ரொடியூஸ் மைல்டு ஷவர்ஸ் டு த ஹெவி கேல்ஸ். ஹெவி கேல்னால் பயங்கரமான காற்று, ரொம்ப ஸ்ட்ராங் விண்டு, தண்டர் ஸ்டார்ம் இடியுடன் கூடிய மழை, பிளிசர்ட்ஸ். பிளிசர்ட்ஸ் நம்ம ஊரில் நடக்காது, ஏன்னா பனிப்பொழிவுன்னுவாங்க, அது அவ்வளோவா இருக்காது. அண்ட் டொர்னேடோஸ். இந்த டொர்னேடோஸ்னால் சுழல் காற்று, அதுவும் இங்கே ரேராக தான் வரும், சுற்றி அடிக்கும் அப்படியே. ஸோ இதுக்கு ஆன்சர். இப்போ வில் மூவ் ஆன் டு த ஃபிஃப்த் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்சிபிட்டேஷன். இது பேஜ் நம்பர் 188. ஃபஸ்ட்டு பர்சிபிட்டேஷன்னா என்ன? பர்சிபிட்டேஷன்னா வானிலையியலில் பொழிவுன்னு சொல்லலாம் தமிழில். அது என்னென்னா, இப்போ இந்த நீராவி இருக்குல்ல, நீராவி வந்து குளிர்ந்து கண்டென்ஸ்ட் ஆகிடும், அப்படியே திக்காகும். அது வந்து மழையாக இருக்கலாம், பனியாக இருக்கலாம், ஆலங்கட்டி மழையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது அந்த மாதிரி ஒரு கண்டென்ஸ்ட், அந்த திக்னஸ் ஆன உடனே, ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஆன உடனே பூமியோட புவியீர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் கீழே வந்துடும், மேலேருந்து கீழே விழும். அதுதான் மழையாக பெய்யுது, பனிக்கட்டி மழையாக இருக்குது, ஆலங்கட்டி மழையாக இருக்கலாம், பனியாக இருக்கலாம், ஸ்னோ, வாட் எவர் இட் இஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் த பர்சிபிட்டேஷன். I'll just read out from your book. The falling down of condensed water vapor in different form is called precipitation. When the dew point is reached in the cloud, the water droplets become saturated. Saturated da theriyala, பூரணமாகிறது. Saturated and start to fall. Hence they fall on the earth as precipitation. The main forms of precipitation include drizzle. Drizzle na theriyala, தூறல். Rain, மழை. Sleet, sleetனா பனிப்பொழிவு. Snow, snow தெரியும் உங்களுக்கு. Hail, ஆலங்கட்டி மழை. இதுதான் drizzle, rain, sleet, snow, hail, etc. இதுதான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்சிபிட்டேஷன். இப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இது பேஜ் நம்பர் 188 எடுங்க. பேக்கில்
அடுத்த பேஜில் வருது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெயின் பார்ப்போம். இட் அக்கர்ஸ் ஒன்லி when there is abundant moisture in the air. ஏரில் வந்து நிறைய ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் the diameter of the rain drop is more than 5 mm. 5 மில்லிமீட்டருக்கு மேலே ஒவ்வொரு ட்ராப் இருக்கும். அது உங்களுக்கு மழையாக பெய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரெயின். த செகண்ட் ஒன் இஸ் ஸ்லீட். பனிப்பொழிவுன்னு சொன்னல அதான். ஸ்லீட்டுக்கு இதை எழுதிங்க. Sleet refers to the precipitation in the form of pellets made up of transparent and translucent ice. This precipitation is the mixture of snow and rain. மழையும் ஸ்னோவாகவும் ரெண்டுமே பனியாகும். அடுத்தது ஸ்னோ. The snow is formed when the condensation occurs below freezing point. உறைபனி, அதுதான் ஸ்னோ உங்களுக்கு. Last one is hail. Hails are the chunks of ice greater than 2 cm in diameter. 2 சென்டிமீட்டர்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். பெரிய பெரிய ஆலங்கட்டி மலை. அது விழுந்துச்சுன்னா தலையிலலாம் அடிபடும். இங்கே சென்னையிலலாம் ரொம்ப கம்மியாக தான் வரும். நான் நார்த்தில் டெல்லியில் இருக்கும்போது நிறைய அடிபட்டிருக்கேன் 2-3 தடவை. நல்லா இருக்கும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். திடீர்னு மழை பெய்யும் பாருங்க, அப்படியே ஆலங்கட்டி மழையாக டப்பு 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 டப்புன்னு விழும். கண்ணாடிலாம் உடஞ்சிரும் வீடுங்களில். நாங்களாம் வெளியே வந்து வேடிக்கை பார்ப்போம். சில நேரத்தில் ரோட்டில் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி திடீர்னு பெய்யும், தலையிலலாம் அடிபட்டு நிறைய பேருக்கு ரத்தம்லாம் வந்துருக்கு. அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். 2 சென்டிமீட்டர்னால் பார்த்துங்க, இவ்வளோ பெருசாக இருக்கும் டயாமீட்டர். மேலேருந்து விழும்போது எப்படி இருக்கும் அது? ஆலங்கட்டி மழை, அதான் ஹெயில் ஸ்டார்ம். ஸோ இதை எழுதிடுங்க. ரெயின், ஸ்லீட், ஸ்னோ அண்ட் ஹெயில். இதுதான் பேராகிராஃப் 5 நம்பர் 5 பேராகிராஃப் கொஸ்டினில் இதோட முடிஞ்சிருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதோட நிறுத்திக்கலாம். மீதி இருக்கிற எக்ஸசைஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், see you.